இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்தார். எல்லாம் அமைதியாக, இரகசியமாக, ஊருக்கு வெளிப்புறமாக, மக்களுக்கு தெரியாமல் நடைபெறுகிற ஒரு காரியம் அல்ல. 12 சீடர்களை தேர்ந்தெடுத்ததும், அதற்கு முன்னர் இயேசு நடந்து கொண்ட விதம், போதித்த போதனைகள், செய்த புதுமைகள், இவைகளையெல்லாம் கண்டு ஒரு பெரிய விளம்பரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நடக்கிறதை பார்த்த ஏரோது, நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர், வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வழி தேடி கொண்டிருந்தான். இவனுடைய தந்தை பெரிய ஏரோது தான் இயேசு குழந்தையாக இருந்த பொழுது இயேசுவை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று விரும்பியவன். இப்பொழுது மகனுக்கும் அதே புத்தி. அவன் இந்த மகன் ஏரோது திருமுழுக்கு யோவானை கொன்றவன். எல்லாம் கொலையாளிகள். நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம், யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 45 44 45 வசனங்களிலே அவன் தொடக்க முதல் ஒரு கொலையாளி. அன்பானவர்களே, நன்மைகளை சகித்து கொள்ள முடியாத எந்த மனிதனும் கூட இந்த ஏரோதை போன்றவன் தான். குழந்தையாக இயேசு பிறந்திருந்த காலத்திலே நாம் மத்தேயு நற்செய்தியிலே 1-5 வரை பார்க்கிறோம். ஞானிகள் ஏரோதனுடைய அரண்மனைக்கு செல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஏரோது கலங்கினான், எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவனைப் போலவே அந்த மக்கள். நன்மைகள் நடந்தால் பொறாமை ஏற்படுகிறது, தனக்கு போட்டி வந்துவிட்டது என்ற எண்ணம் உருவாகுகிறது. ஆகையினால் அந்த நன்மை செய்பவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும். இப்பொழுது திருமுழுக்கு யோவானை கொன்று போட்டான். இப்பொழுது நடக்கின்ற போதனை, புதுமை, விளம்பரம் இவைகளையெல்லாம் பார்த்து இவன் கலங்கி போனான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாமும் குழம்பி போக வேண்டும். எப்பொழுது இயேசுவை பார்க்கும் பொழுது, இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, இயேசுவினுடைய போதனைகளை உள்ளத்திலே வைக்கும் பொழுது நம்முடைய தீமைகள் குழம்பி அவைகள் வெளியேற்றப்பட வேண்டும். தீயவன் வெளியேற்றப்பட வேண்டும். தீமைகள் வெளியேற்றப்பட வேண்டும், தீயவன் அல்ல. பாவம் வெளியேற்றப்பட வேண்டும், பாவி அல்ல. நம்மிலே இருக்கிற பாவம் வெளியேற்றப்பட வேண்டும். அந்த குழப்பம் ஏற்பட வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, யாராவது எங்களை சுற்றி உள்ளவர்கள் நன்மை செய்தால் அதை பாராட்டவும், அதை ஊக்குவிக்கவும், அதை போல நாங்களும் நன்மை செய்பவர்களாக மாறவும் எங்களுக்கு தூண்டுதலை தாரும். அப்படிப்பட்ட ஒரு வரத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.